துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒருத்த வாழ்க்கையில கொடியேட்டி பறக்கிறானா அவனை பாக்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிர உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் துலாம் ராசிக்கு எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம்? குறிப்பாக பணத்துல அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க தான். எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போறாரு அப்படின்னா நீங்க அவரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் துலாம் ராசிக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க. இதனால பாக்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி வைக்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. மே 8ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்ற போகுது. அதாவது பாத்தீங்கன்னா மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதாவது மே 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது. அதாவது உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஓடிப்பானவனுக்கு 9ல குரு அப்படிம்பாங்க. இந்த 9ஆம் இடத்துல குரு வரதுனால இது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த 2.5 வருடமாகவே பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடையாது. தொழில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, இந்த மாதிரி குடும்பத்துல பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. எப்படியாவது நம்ம வாழ்க்கை மாறிடாதா, 2025 வந்து நம்ம வாழ்க்கை மாறாதா அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே ஒரு 5 மாசம் டிராவல் ஆகி வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே, நல்ல ஒரு ராஜயோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு துலாம் ராசிக்கு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட இருக்கிற நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. நீங்க என்னைக்குமே மத்தவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கேட்டாங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. கொடுத்துட்டு மத்த ராசிக்காரங்கள மாதிரி நான் அவங்களுக்கு அதை செஞ்சேன், இவங்களுக்கு இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கங்கிறது என்னைக்குமே இவங்களுக்கு கிடையாது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரப்போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேறையா இருக்கும், நீங்க செய்யக்கூடிய வேலைங்கிறது வேறையா இருக்கும். ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக வந்து ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்த இனிமேல் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாவே இருக்காது. எல்லாருமே இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சதா பயப்படுறாங்க. ஏன்னா ராகு கேதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோட்டையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து
குப்பையை கொண்டு வந்துடுவாங்க. குப்பையில் இருக்கிறவங்களை வந்து கோட்டையை கொண்டு போகக்கூடிய சக்தி வந்து படைத்தது யாருன்னா அது வந்து ராகுகேது தான். எல்லாருமே பயப்படுறது பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ராகுகேது பயிற்சி தான். ஆனா வரக்கூடிய நாட்கள்ல துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுகேது பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு துலாம் ராசிக்காக போறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சிருப்பீங்க, இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க, உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு உழைச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது. இனி குரு பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தடைபட்டே போயிட்டு இருந்திருக்கும். நிச்சயதார்த்த வரைக்கும் போவாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையால வந்து அது வந்து தடை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. ஏன்னா அது குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனா இதுல ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 35, 38 வயது வரைக்குமே நிறைய துலாம் ராசியில் கூடிய ஆண்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுது. வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது குரு பயிற்சி மூலமாக நிச்சயமா உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே நிறைய பேர் இருப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சொந்தக்காரையை நம்மள தப்பா பேசுவாங்களா, இல்ல வந்து ஊர்க்காரையை தப்பா பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி நிறைய நபர்கள் வந்து யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்தை எங்கே துலாம் ராசிக்காரங்களுக்கு நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் சாமி, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, வாரத்துல 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷமா கல்யாணம் ஆயிடுச்சு, 3 வருஷமா குழந்தையில, 5 வருஷமா குழந்தையில, 7 வருஷமா குழந்தையில அப்படின்னு நிறைய துலாம் ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக குரு பயிற்சி மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் நிச்சயமாக நிறைவேற்றி தர போறாரு. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல்ல அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது துலாம் ராசிக்காரங்க தான். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டுல போய் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய நாட்கள்ல சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரப்போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டுல கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்மளாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கோம், நம்ம வீட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீடுகள்ல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஒரு 10 ரூபா வர இடத்துல நீ வரக்கூடிய நாட்கள்ல மே மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில 10 ரூபாய்ங்கிற இடத்துல வந்து 100 ரூபா அப்படிங்கிறது லாபமாக உங்களுக்கு வரப்போகுது. இதனால் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க கைக்கு வந்து தங்கி இருக்காது, எல்லாத்தையுமே ஒரு தடைகளோடையே சந்திச்சு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த தடைகள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல துலாம் ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பாத்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க. என்னடா இது நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், வீடு கட்டிட்டான், இடம் வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை தான் வந்து கக்க போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது குரு பயிற்சி மூலமாக துலாம் ராசிக்கு நல்லாவே இருக்க போகுது. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கடந்த 2.5 வருடமாக வந்து பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால ஒரு குடும்ப வீடு கட்டுறதுக்காகவோ இல்ல மருத்துவ செலவுக்காகவோ குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காகவோ ஒரு பிசினஸ் ரீதியாகவோ கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக உயரப்போகுது. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்க அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு புதிதாக ஒரு நபர்
நபர் வரப்போகிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க காதலியாக இருக்கலாம், இல்ல உங்க மனைவியாக இருக்கலாம், புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம், இல்ல ஒரு நண்பராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு துலாம் ராசிக்காரங்க வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இவர்கள் உங்களை கண்டிப்பாக அழைத்து செல்ல போறாங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும்.